வணக்கம். தமிழக மக்களுக்கும் இங்கு வந்திருக்கும் கழக தொண்டர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இந்த புத்தாண்டோட உங்களுடைய இலக்கு என்ன மேடம்? 26 அம்மாவின் ஆட்சியை அமைப்பது தான் எங்களுடைய இலக்கு. அதுவும் தமிழக மக்களுக்காக நிச்சயம் நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களிடம் எங்கள் தலைவர்கள் விட்டு சென்றுள்ளனர். அதை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்பதே என்னுடைய முழு நேர நினைப்பாக இருக்குது. இப்பொழுது அதற்கு உண்டான பதில்களை தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நடுவில் நான் எதையும் சொல்ல முடியாது. அதை பற்றி அது தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளார்கள். எல்லாருடைய கருத்தையும் கேட்டுள்ளார்கள். அது வரும் வரை பொறுத்திருக்கு. நீங்க உங்களோட கருத்தை என்ன தெரியப்படுத்துறீங்க? தேர்தல் ஆணையம் எந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து பாருங்க. இந்த ஆண்டில் இந்த அதிமுகவில் பிரிஞ்சிருக்கிற எல்லா ஆணையும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் இருக்கு. தொடர்ச்சியா நீங்க சமாதான பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஒரு முறையாவது இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததா? அதுக்கான தகவல் அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் வரவே இல்லை. இணைப்பு பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை நிச்சயம் வருங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. தேர்தல் இந்த பக்கத்தில் வந்துட்டு நிச்சயமாக வரும். மற்றபடி தமிழக மக்களை பற்றி உங்களுடைய மீடியாக்களில் ஏதாவது கேள்வி இருக்கா? எதுவும் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா? சரி, அரசாங்க தரப்பு என்ன சொல்லுது? ஏன்னா ஒவ்வொரு குற்ற நடவடிக்கையும் அரசாங்கம் தான் பார்க்குது. முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு உள்ளவர். ஏன்னா அவருடைய கீழ் தான் காவல்துறை இயங்கிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இப்போது அது மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொல்லலை. திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதுலேருந்தே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியுது. நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் எதையும் இந்த அரசு கண்டுக்கிட்டதா இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுகவினரே அந்த செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவல் தான் நிறைய இடத்துலேருந்து வருது. அதனால் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் முதல்வர் தயங்குகிறாருன்னு எனக்கு தெரியல. எதனால் சொல்கிறேன்னா, இது கட்சி விவரங்கள், அதை பற்றின விவகாரம்னா வேறு. அது அவங்க கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனை. நம்மளும் அதை கேட்க போகிறதில்ல. ஆனால் இது பொதுமக்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியினர் நிச்சயம் கேட்க தான் செய்வாங்க. அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறவர் முதலமைச்சர் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. இப்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்க முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பாருங்கள். இதோடைய ஆரம்பம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு துணைவேந்தர் இருந்திருக்கணும். துணைவேந்தர் இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டி இப்போ இயங்கிட்டு இருக்கு. அப்போ யார் பொறுப்பு ஏற்றுக்குவாங்க? அங்கே உள்ள பிரச்சனைகளை யார் அணுகுவாங்க அப்படிங்கிறதே
தெரியாமல் இருக்குது, முடிவெடுக்க முடியாமல் இருக்குது. இதே போல் இன்னொரு 5 யூனிவர்சிட்டிலையும் துணைவேந்தர் இன்னும் போடலை. உடனடியாக முதலமைச்சர் வந்து துணைவேந்தர் நியமிக்கிறத உடனடியாக செய்யணும். ஏன்னா அங்கே வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நிறைய நடந்திருக்குன்னு வேற சொல்கிறாங்க. வெளியில் பேசும்போது எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் தீவிரமாக இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டி ஆகணும். அதை அவர் செய்யணும். எதிர்கட்சிகள் ஏதாவது சொன்னால் உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே கைது. அது அவங்கள எதிர்த்து அப்போ யாருமே பேசக்கூடாதா? அப்புறம் ஜனநாயகன்றது என்ன? அதை பற்றி மேடைக்கு மேடை பேசுவாங்க. ஆனால் நடைமுறையில் என்ன பண்ணுறாங்க, யாராவது பேசுனா உடனே கைது பண்ணு அப்படிங்கிறது வந்து தீர்வு ஆகாது. ஒழுங்காக தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் முன்கூட்டியே நான் சொல்ல ஆரம்பித்தது. இதில் மட்டும் இல்லை, தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பதவி ஏற்றதுலேருந்து இதான் நடக்குது. இது ஏன் முதலமைச்சர் வந்து ஆமை வேகத்தில் செயல்படுறாருன்னு எனக்கு தெரியல. இதுவே அம்மாவாக இருந்திருந்தால் நடக்கிறதே வேற. இல்லை, இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இன்னொரு ஆள் சாருங்கிற ஆள் இருக்கிறவங்க சொல்லிட்டு எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க. சரிங்க, அது வந்து ஆணையர் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன பார்க்குறாரு ஒன்றும் தெரியல. இங்கே தமிழ்நாட்டில் வந்து தனியாக நம்ம அரசாங்கமே, அதாவது தமிழக அரசாங்கத்திலேயே மகளிர் ஆணையம் இருக்குது. அவங்கெல்லாம் ஏன் உடனே போகல, உடனே பார்க்கல? என்ன காரணம்னே தெரியலையே. நான் வந்து அறிக்கை கொடுக்கும்போதே சொன்னேன், தேசிய மகளிர் ஆணையம் இதில் தலையிட்டாகணும் அப்படின்னு. அவங்களும் வந்து பார்த்துட்டாங்க. டெல்லியிலேருந்து வந்து பார்க்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கான செயல்படுற தமிழக அரசு நடத்துகிற மகளிர் ஆணையத்துலேருந்து யாரும் அந்த கேட்டுக்குள்ளே போகல. எதனால் போகல? அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க? மொத்தத்தில் வெளியில் பார்க்கும்போது இதில் ஏதோ திமுகவுக்கு சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு உடனடியாக முதலமைச்சர் வந்து, இது உடனடி இல்லை, இப்போ நடந்தே எத்தனை நாள் ஆயிடுச்சு, அதை சொல்லணும். அது மட்டும் இல்லை, எப்போதுமே சொல்லுவாங்க பெண்கள் சம்மந்தப்பட்டது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த தீர்ப்பு இருக்குது. அதை வந்து வெளியில் சொல்லக்கூடாது. அதாவது எஃப்ஐஆரில் கூட பேரை நேரடியாக போடக்கூடாது. அது வெளியில் ப்ரெஸ்ஸுக்கு கூட தெரியக்கூடாது. ஆனால் இங்கே என்ன ஆகுது, லீக் ஆகுது, கசியுது. அதில் 2 விதமாக யோசிக்கணும். ஒன்று வந்து அந்த பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ணே இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு பின்னோக்கி ஒதுங்கிக்கிறதுக்காக இதை செஞ்சாங்களா? எல்லா கண்ணோட்டத்துலேயும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது சாதாரணமாக லீக் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. லீக் ஆகிற அளவுக்கு கவர்மெண்ட்டு வந்து நிர்வாகம் இருக்காப்போ இல்லை, அதை ஒத்துக்கணும். எதுவும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கும் விழாவை நடத்திக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திராவிடம்னு பேசிக்கிறீங்க. உங்கள் திராவிடத்தில் எங்கள் பெண்களுக்கு வந்து இப்போ வெளிலே போக முடியலையே. ஒரு காம்பவுண்டு செவரு எடுத்த ஒரு காலேஜுக்குள்ளேயே ஒரு படித்த பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்படுதே. இதுதான் நீங்கள் வந்து திராவிட ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு நிற்கிறீங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல தீர்ப்பை நிச்சயம் 26 கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் அதில் எத்தனையோ வகை இருக்குது. அது எல்லாமே இப்போ தான் நமக்கே தெரிய வருது. என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க, அங்கங்கே பிடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வருது உள்ள? எல்லா இடத்துலையும் கட்டுக்கோப்பாக நம்ம ஆட்களை வச்சுருந்தோம்னா எப்படி இதெல்லாம் உள்ளார வரும்? அப்போ இதில் வந்து நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இருக்குமோ, இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. எதையே எடுக்க முடியலை. இப்போ பாருங்கள், ஒரு வாரத்துக்குள்ளே நடந்திருக்கு புதுக்கோட்டையில்.
இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு, வெளிலே தெரில. அந்த பெண்ணை வந்து ஒரு பையன் திமுக கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு பெண் கேட்டதாகவும், அதுக்கு பெண் வீட்டார் ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை கொண்டு போய் அடித்து ஒரு கிராமத்தில் உள்ள கிணத்துல போட்டதாகவும், எங்கே பார்த்தாலும் தேடி இருக்காங்க வீட்டில் உள்ளவங்க பேரண்ட்ஸு, அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு பிறகு போய் இவங்க பெண் கேட்டு வந்தாங்களேன்னு அங்கே உள்ள பையன்கிட்ட கேட்டால் அந்த பையன் சொல்கிறானா, போய் கிணத்துக்குள்ளே பாருங்கள், அடையாளத்தோடு சொல்கிறானா. இன்ன வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட முடியலை, பையனை பிடிக்கலை. என்ன சொல்கிறாங்க, வெளில சொல்லவே அந்த மாவட்டத்தில் பயப்படுறாங்க. ஏன்னா திமுகவுக்கு வேண்டியவங்க, நெருக்கமானவங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த முடிவு அது அம்மாவோட ஆட்சியை கொண்டாந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். திமுககாரவங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளில் தலையிட்டவங்கள்லாம் அன்னைக்கு என்ன ஆக போகிறாங்கன்னு பாருங்கள். அதுதான் நடக்கும். பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. அது படித்த பெண்ணு, படிக்காத பெண்ணு அப்படிலாம் கணக்கு இல்லை. வீட்டில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அப்படின்னு இல்லை. எங்கே பார்த்தாலும் வெளில வர்றே நடுங்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நிலமை. இது வந்து வீணாக திராவிடம்னு சொல்லிட்டு திராவிடத்தோட பேரையும் கெடுத்துக்கிட்டு இவங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி முதலமைச்சரோ அவருக்கு உறுதுணையாக இருக்கிற துணை முதலமைச்சரோ யாருமே பதில் சொல்லலை. இதை பற்றியே பேசலை. இதுதான் நடக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, குற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. நீங்கள் வந்து காவல்துறையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் முக்கியமான இடத்துலேருந்து தகவல் வருது, அதை விடு, கண்டு காணாமல் விடு அப்படின்னு சொன்னால் காக்கி சட்டையை போட்டு என்ன பண்ண முடியும்? அதனால் அது அப்படியே நடந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் பத்திரிக்கைக்காரவங்களாம் எடுத்து மக்களோடு நிற்கணும். அதுதான் நான் வந்து பத்திரிகை அன்பர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறதே தான். நீங்கள் யாருக்கும் சாதகமாகவோ இருக்கணும்னு நான் சொல்லலை. மக்களுக்கு சாதகமாக இருங்க. அவங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்கள். வெளியில் சொன்னால் கொஞ்சம் பயம் வரும். அந்த பயத்தை ஏற்படுத்தணும். இல்லைன்னா இந்த ஒரு ஆண்டு காலம் போகிறது இருக்குங்கிறது இருக்கே, ரொம்ப ஜனங்க கஷ்டப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு கொடுக்கறது இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் சொல்லும் போதெல்லாம் எல்லோரும் கூட நினச்சிருப்பாங்க, என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இப்போ நான் சொன்னது இப்போ நிஜமாகுது. நிதிநிலை சரியில்லை. அதை இப்போ தான் இந்த அரசாங்கம் ஒத்துக்குது. 25 இருக்கிறப்ப ஒத்துக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்க தவறிட்டீங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை நெருங்கிட்டோம் கடனில். இந்த மார்ச் வந்தால் அதை முடிச்சிடுவீங்க. அப்போ எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்? விழாவாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க எங்கே பார்த்தாலும். இப்போ பாருங்கள், மழை பெய்யுது ஒரு பக்கம், அதுக்கு நிவாரணம் கொடுக்கறதில்ல பிரச்சனை. அதனால் வந்து குடி தண்ணி பிரச்சனை அது ஒரு தனியாக இருக்குது. இப்போ நெம்மேலியில் போட்டாங்க, அந்த கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்கிறது. அது வந்து தென் சென்னை வரைக்கும் வருது அந்த தண்ணி. மீஞ்சூரில் போட்டது வந்து வட சென்னை பக்கம் போகிறது. இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. இந்த மெம்பர் இன்னும் ஒன்று, அது 7-8 வருஷத்துலேருந்து 9 வருஷத்துக்குள்ளே மாற்றி ஆகணும். அதெல்லாம் மாற்றலை. அதெல்லாம் மாற்றாதலான்னு என்ன ஆகுது,
கொஞ்சம் குடி தண்ணி போகிறவங்களுக்கு நல்ல தண்ணி போக மாட்டேங்குது, உப்பு கலந்த தண்ணி போயிட்டுருக்கு. இதெல்லாம் மாற்றணும். ஆனால் அதை விட பெரிய காரியம் அவங்களுக்கு என்ன இருக்குது, விழா நடத்துறதுலே போகுது செலவு. மக்களுக்கு வேண்டியது குடி தண்ணி நல்லா கொடுக்கணும், அதில் இல்லை. இப்போ தாம்பரத்து பக்கம் 2 பேர் இறந்துட்டாங்க. எதனால்? அந்த குடி தண்ணி பிரச்சனைனால இறந்தது தான், கழிவு நீர் கலந்ததுனால இறந்தது தான். ஆளுநர் அவர்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் சந்திக்கிறார், அதே போல அண்ணாமலை சந்திக்கிறார். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் ஏங்க, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் முதலமைச்சர் வந்து விரைந்து செயல்பட்டு ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதாவது ஒவ்வொரு இயக்கத்தில் உள்ளவங்க, கட்சி உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சரியாக இருந்தால் வேறு யார் தலையிட முடியும்? நீங்கள் சரியாக தலையிட்டு அதை உண்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. ஏன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் காப்பாற்றுற எண்ணெய் ஏன் போகுது? எதுக்காக போகுது? யார் தவறு செஞ்சாருன்னா உடனடியாக நடவடிக்கையில் இறங்க வேண்டியது தானே. கமிஷனர் ஒரு பக்கம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு, துறை மந்திரி ஒரு பக்கம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே என்ன சொல்கிறாங்க, முன்பக்கம் சேஃப்டி இருக்குது, பின்பக்கம் காம்பவுண்டு வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறாங்க. அதை பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான முடிவை எடுக்க வேண்டியது வந்து துணைவேந்தர். அவரே இல்லையேங்க, அப்புறம் எப்படி முடிவெடுக்க முடியும்? அதனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிக்கு முதல்ல வந்து துணைவேந்தரை நியமிக்கணும். இதுவே ரொம்ப நாள் வந்து இழுக்கிறீங்க. எதுக்காக இழுக்கிறீங்க? போடுங்க. ஒன்று போட்டிங்கன்னா அவங்க அந்த இடத்த கவனிப்பாங்கல்ல. கண்டவங்க இப்படி உள்ளார போயிட்டு வர முடியாதுல்ல. 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு வரலைன்னா பாஜக இது அதிமுக அழிஞ்சிடும் சொல்லி திரு டிடிவி தினகரன் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? ஏங்க, ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. உங்களோட கருத்து கேட்குறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்து அனுபவம் இருக்குது எனக்கு. அதனால் நான் எதையும் சட்டுன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் ப்ரெஸ்ஸுக்கிட்ட. ஒரு நாள் நியூஸுக்காக பேச மாட்டேன். எதனால் சொல்கிறேன்னா, முதல்ல இப்போ 500 இது யார் கொடுக்க சொன்னா இவங்கள, இந்த திமுக அரசாங்கத்தை? அப்போ மக்களை ஏமாத்துறது தானே. அதில் என்னென்ன சொன்னீங்க? சொன்னது ஏதாவது ஒழுங்காக செஞ்சுருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரியெல்லாம் இந்த பொய் சொல்லிவிட்டு ஓட்டு வாங்கிறது, அந்த இது தேர்தல் சமயத்தில் வந்து பணம் கொடுக்கறது, அதை செய்வேன் இதை செய்வேங்கிறது, இதெல்லாம் எதுக்கு? உங்களால் வந்து யார் பெண்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணும்னா கேட்டாங்க? இல்லையே. எல்லாருக்கும் அங்கங்கே தாராளமாக பஸ் இருந்தாலே போருமே. நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு சொல்லிவிட்டு, அது 1 2 இல்லை 500 விஷயத்த சொல்லி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பண்ணிவிட்டு, இப்போ திருப்பி என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த 25லேருந்தே இப்போ வேஷம் போட ஆரம்பிப்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இனிமேல் அந்த வேஷம்லாம் எடுபடாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் மக்களுக்கு ஒன்றும் புரியலைன்னு. மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான். எந்த பிரச்சனைங்க நீங்கள்? புதிய தலைமுறையா? ஓ சரி, நல்ல கேள்வி தான். அதாவது 40 வருஷமாக அந்த கட்சியில் இருக்கேன், புரியுதா? ஒரு தனிப்பட்ட முடிவு மற்ற கட்சியில் எடுக்கலாம், எங்கள் கட்சியில் எடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் கட்சியோட பைலா அப்படி, அதை உருவாக்குன தலைவர் அப்படி. அதனால நீங்கள் வேறு கட்சியில் சொல்லலாம், எங்கள் கட்சியில் இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எங்களுடைய தொண்டர்களோட முடிவு தான் நிற்கும். அதை பார்க்க தான் போகிறீங்க 26ல். அதிமுகவில் பல அணிகள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக கட்சியை வழிநடத்திட்டு போறான்னு சொல்றாங்க.
ஏங்க யார் என்ன பண்ணாலும் இறுதி எஜமானர்கள் மக்கள். இப்போ நான் கூட சொல்ல மாட்டேன், இறுதி எஜமானர்கள் மக்கள். அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம். 2021, 24 தேர்தல் அரசியல் நடந்து ஒதுங்கிருந்தீங்க. 26 நேரடி தேர்தல் அரசியலுக்கு நீங்க வருவீங்களா? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அதனால் உங்களையெல்லாம் கூப்பிடாமல் இருக்க மாட்டேன். நீங்கள்லாம் நம்ம ஊர் ப்ரெஸ்ஸு டூர்லாம் போனால் முன்கூட்டியே சொல்லிடுறேன். எல்லோரும் தாராளமாக கூடயே வாங்க, வந்து பாருங்கள். ஆனால் வர்ற நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு டவுனில் நின்று போயிடாதீங்க. நல்லா கூடவே முழு நேரம் நான் போகும்போது கூடவே பயணிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறத சொல்லுவேன்.